ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் விஷா. அவள் நிகழ்ச்சியின் 2வது எபிசோட்ல நாம இணைந்திருக்கின்றோம். இன்று பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இதை பத்தி தான் பேச போறோம். ஓவரால் பாத்தீங்கன்னா இந்த பேண்டமிக் காலத்துல நிறைய பேர் வந்துட்டு பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனுக்கு அடிமையா இருக்காங்க. இதற்கு ஏதாவது சொல்யூஷன்ஸ் இருக்கா? இதை பத்தி பேசுவதற்காக இன்று நம்மோடு இணைவதற்காக சமீதா, இவங்க சைக்காலஜி டியூட்டர் மற்றும் ரிஜிஸ்டர்ட் கவுன்சிலர் இணைய இருக்கிறாங்க. அவங்கள நம்ம அவள் ஸ்டுடியோக்கு வரவேற்றலாம். ஹாய், வணக்கம் சமீதா. ஹாய், வணக்கம் விஷா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் விஷா. ரொம்ப சந்தோஷம் சமிதா. சரி, முதலாவது கேள்வி உங்களுக்காக. ஸ்ட்ரெயிட்டா மேட்ருக்கு நம்ம வந்துருவோம். இந்த பேண்டமிக் காலகட்டத்துல வந்துட்டு நிறைய பேர் பொருளாதார ரீதியில பாதிக்கப்பட்டிருக்காங்க. பிசினஸ் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்ப வந்துட்டு கடை திறக்க முடியாதனால வந்துட்டு பொருளாதார ரீதியில வந்துட்டு அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால அவங்களுக்கு இன்கம் வராம இது வந்துட்டு அவங்கள மட்டும் பாதிக்காம அவங்களுடைய குடும்பத்தாரையும் வந்துட்டு பாதிக்குது இல்லையா? இதை வந்துட்டு நீங்க எப்படி ஓவராலா பாக்குறீங்க? ஓகே, இப்போ கரண்ட்லி இந்த பேண்டமிக் காலகட்டத்துல இருக்கிறனால ஃபைனான்சியல் கிரைசிஸ் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்குது. அது யாருனாலையும் மறுக்க முடியாத ஒரு விஷயம். பட் ஜெனரலி ஃபைனான்சியல் இஷ்யூன்னு பார்த்தாலே எல்லா ஹியூமன் பீயிங் மனுஷனுக்கும் வர்ற ஒரு ப்ராப்ளம், ஒரு இஷ்யூ தான் நம்ம சொல்லணும். அதனால இதை நம்ம எப்படி பார்க்கணும், இல்லை இந்த கட்டத்துல நான் இதை எப்படி பார்க்கணும்னா பேண்டமிக் காலகட்டத்துன்னு ஃபோக்கஸ் பண்ணாம கூட ஜெனரலா சொல்ல போனா எவ்ரி ஹியூமன் பீயிங் தே வரிட் அபவுட் மணி. ஸோ அதனால யாரும் இதுல வந்துட்டு தே ஆர் நாட் அலோன் இன் திஸ் ஜேர்னி அப்படிதான் நான் சொல்லணும். எனக்கு இருக்கும், உங்களுக்கு இருக்கும், நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும், பட் நம்மளுக்கு தெரியாது. சோ நம்ம வந்து நம்மளுக்கு தான் இந்த கஷ்டம் இருக்குன்னு யோசிக்காம we are not alone in this journey-ன்னு யோசிச்சுட்டு நம்ம கடந்து போற இந்த பாதை இருக்குல்ல, வாழ்க்கையோட பாதையில வந்துட்டு நிறைய கட்டத்துல வந்துட்டு ஃபைனான்சியல் கிரைசிஸ் வரும். அதுல இப்ப இது ஒண்ணு கொஞ்சம் அதிகமா இருக்கும். பட் இதுக்கான வழிமுறை இல்ல இதுக்கான சப்போர்ட் எப்படிலாம் நம்ம வந்துட்டு கிடைக்குமோ இல்ல நம்ம தேடி போறோமோ அதை பொறுத்து நம்ம எப்படி மேனேஜ் பண்றோம் நம்ம பாத்துக்கலாம். So don't have to focus too much on the financial crisis due to the pandemic தான் நான் சொல்ல வரேன். இதுக்கான வழிகள் வந்துட்டு நம்ம இதுக்கப்புறம் இன்னும் நம்ம டீட்டெயிலா பேசலாமே. ஓகே, ஷுவர். 2வது கேள்வி, இந்த ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு இந்த பேண்டமிக் காலகட்டத்துல தான் இருக்குதா? ஓவரால்னு பார்த்தா எல்லாருக்குமே வந்துட்டு இந்த பண பிரச்சனை எப்பொழுதுமே இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா இந்த பேண்டமிக் அப்படின்னு சொல்லும் போது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை ஓகே, நீங்க சொன்ன மாதிரிதான் விஷா. இப்போ உள்ள காலகட்டத்துல, அதாவது பேண்டமிக் காலகட்டத்துல நிறைய பேருக்கு வந்துட்டு அவங்களோட ஜாப் வந்துட்டு இல்லாம போயிருந்திருக்கும். சில பேர் வந்துட்டு ஹோல்ட் ஆன் பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க அவங்களோட எம்ப்ளாயர். எப்போ அவங்களுக்கு மறுபடியும் வேலை கிடைக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. சில பேர் வந்துட்டு அவங்க இன்ட்ரென்ச் கூட பண்ணியிருந்திருப்பாங்க வேலையில இருந்து டியூ டு த எக்கானமி ரொம்ப டவுனா இருக்குனால. ஈவன் எனக்கு தெரிஞ்சவங்க கூட சம் பீப்புள் தி காட் இன்ட்ரென்ச் டியூ டு திஸ் பேண்டமிக் சீசன் காலகட்டத்துல. ஸோ அதனால முக்காவாசி பேர் பாதிச்சிருக்காங்க. ஆனால் ரொம்ப ஃபோக்கஸ்டா நம்ம பார்க்கணும்னா லோ இன்கம் ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அதாவது அவங்களுக்கு வந்துட்டு இன்கம் ஏற்கனவே கம்மியா தான் இருக்கும். அதனால அவங்க செல்ஃப் அண்ட் அவங்க ஃபேமிலியை மேனேஜ் பண்றதோட வழிமுறை வந்துட்டு எப்படி ஏது என்ன பண்ணணும்னு தெரியாம இப்ப ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி காலகட்டத்துல. அண்ட் ஆல்சோ ஆக்சுவலி நம்ம பார்த்தோம்னா இப்ப மலேசியாவோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த வேலைக்கிட்ட போய்கிட்டு இருக்கிற அந்த எம்ப்ளாயீஸே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறனாலே அவங்களோட வேலை இடத்துல அவங்க சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியல. விச் மீன்ஸ் அவங்க வேலைக்கு போறாங்க, ஆனா அவங்களுக்கு முழுமையான சம்பளம் கிடைக்குதான்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. சில பேர் கமிஷன் பேசிஸ்ல தான் அவங்க நிறைய காசு பார்ப்பாங்க. பட் பேண்டமிக் காலகட்டத்தில் நம்ம கமிஷன் பேசிஸ் அவங்களுக்கு எதிர்பார்க்க முடியாம இருக்கும். ஸோ பேசிக் சேலரி தான் அவங்க கிடைக்குது. பட் இந்த பேசிக் வச்சு அவங்களால வந்துட்டு சர்வைவ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டினே அவங்களுக்கு, அதுதான் ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கும். வேலைக்கு போவாங்க, பட் they can't perform well. வேலை கிடைக்கிற வேலைக்கு போறவங்களுக்கும் வந்துட்டு they are not focused. வேலை இல்லாம வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் not focused. வேலை வீட்டுல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருந்தா கூட they are not focused because somehow their finance is affected due to the pandemic. And இப்ப நம்ம ஜெனரலா நம்ம பார்த்தோம்னா I just want to share some probably a statistic to you, Visha, so that நம்ம ஒரு overview பார்க்கலாம். ஆக்சுவலி மலேசியால வந்துட்டு இப்ப கரண்ட்லி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மலேசியாவோட ஃபைனான்ஸ் ஏஜென்சி இருக்காங்க இல்லையா, நம்ம சொல்லுவோம்
கிரெடிட் கவுன்சிலிங் அண்ட் டெப்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி சொல்லுவோம். இன் ஷார்ட் வி கால் இட் அட் AKPQ சொல்லுவோம். ஸோ இந்த AKPQ வந்துட்டு அவங்களோட சர்வே பண்ணியிருக்காங்க. டியூ டு த பேண்டமிக் ஃபோக்கஸ் பண்ணி சர்வே பண்ணியிருக்காங்க. மலேசியன்ஸ்லேயே வந்துட்டு more than 3,000 about 3,100 plus people in between age to 18 to 60 people வந்துட்டு இந்த financial stress வந்துட்டு go through பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு சர்வே படி சொல்லுது. பட் நம்ம ஸ்பெசிபிக்கா பார்த்தோம்னா விஷா, இந்த பேண்டமிக்னால around 35% of financial crisis வந்து அதிகரிச்சிருக்கு. எப்போதும் நம்மளுக்கு ஃபைனான்சியல் கிரைசிஸ் இருக்கும் இல்லையா? பட் டியூ டு த பேண்டமிக் 35% இன்க்ரீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க, ரொம்ப அதிகமாவே வந்துட்டு ஃபைனான்சியல் கிரைசிஸ் கோ த்ரூ பண்றவங்க வந்து லோ இன்கம் ஃபேமிலிஸ் தான். நம்ம அதை ஐ திங்க் ஹைலைட்டட். அண்ட் லோ இன்கம்னு சொல்றதோட லோ சேவ் பண்ணணும்னு நினைச்சிருக்க மாட்டாங்க இதுக்கு முன்னாடி. இப்ப இந்த காலகட்டத்துல வந்துட்டு சேவ் பண்ணாம போயிட்டுமே அந்த மாதிரி வருத்தப்படுறவங்க வந்துட்டு இப்ப அதிகரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அண்ட் ஆல்சோ இஃப் ஐ வாண்ட் டு ஷேர் மோர், around 40% of people வந்து just due to this pandemicனால they are actually affected mental well-being. இதுக்கு முன்னாடி வந்துட்டு they were all good and know they can manage themselves, but due to the pandemicனால around 40% of people in Malaysia, சொன்ன மாதிரி 18 to 60 year old people, they are affected, mentally affected. ஆனா லைக் இப்ப என்னோட ஏஜ் வச்சுக்கோங்களேன், 32, around 30 to 39 years old பீப்புள்ல வந்துட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, நம்ம இருக்கிற இப்ப இந்த ஸ்டேஜோட நம்மளோட வயசு குறைவா இருக்காங்களா, அந்த யூத்லாம் இருக்காங்களா, around 20s, around 25, அவங்க yes the teens, thank you, the teens வந்துட்டு they are very stressed. ஏன்னா ஓவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி. சோ சேவிங் இருந்திருக்காது. இதெல்லாமே சர்வே சொல்லுது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றாங்க. டியூ டு ஓவர் ஸ்பெண்டிங் டீனேஜர்ஸ் வந்துட்டு இப்ப இந்த காலகட்டத்துல தே ஆர் ஹேவிங் ஃபைனான்சியல் கிரைசிஸ், தி டீனேஜர்ஸ். அண்ட் ஆல்சோ அவங்களோட சர்வே வந்து இட் இன்க்ளூட்ஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், பிரைவேட் எம்ப்ளாயீஸ், which is government and public and private employees, and also self-employed people. So அந்த மாதிரி பிசினஸ் செய்யறாங்க. இந்த மூணு செக்டர்ஸும் வந்துட்டு அவங்க கம்பைன் பண்ணி தான் இந்த சர்வே செஞ்சிருக்காங்க. பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மூணு செக்டர்ஸ்லயும் who have actually better mental health is public, அதாவது government servants, because their current salary they are all fixed and they have less to worry. So அதனால அவங்களே சொல்லிருக்காங்க they have better mental health compared to the other workers from different sectors. So this is according to the survey. And I also feel, நீங்க என்னோட ஒப்பீனியன் கேட்டீங்க, இந்த சர்வே நான் பார்க்கும்போது கூட I also feel that generally வந்துட்டு the tensed feeling among Malaysians due to financial stress has increased so much. But நம்ம அதை சொன்ன மாதிரி it has increased, but focus சொல்ல போனா 35%. It is not a small number, 35% na. நானே counseling, because I'm doing counseling, I'm providing counseling service. Those who come for sessions, sometimes அவங்க வேற இஷ்யூக்காக வருவாங்க. ரிலேஷன்ஷிப் இஷ்யூவா இருக்கலாம், due to marriage or children சம்பந்தப்பட்ட விஷயம், because due to pandemic variation of issue வந்துட்டு வருது. ஆனா அந்த செஷனை நம்ம பேசும்போது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா ஃபைனான்ஸ் விஷயம் தான். So I think this topic that you've come, we are talking today, I think this is the most important, that we can also try to help out people who are in dilemma. ஹெரிங் டு தட், எந்த ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் மணியும் வந்துட்டு ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்குது இல்லையா? ஒரு சின்ன ஒரு துளியா இருந்தா கூட அது வந்துட்டு ஒரு பெரிய விஷயத்துல போய் முடியறது கூட இருக்கு. நிறைய இந்த பேண்டமிக் காலகட்டத்துல நிறைய பேரு தவறான செயல்களை, சூசைட் கேஸும் நிறைய கேட்டிருக்கோம். இது வந்துட்டு கண்டிப்பா நம்மளுக்கு மன உளைச்சலா இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஏற்கனவே பைனான்சியலா பாதிக்கப்பட்டவங்க அதை பார்க்கும்போது நம்மளும் அதே பண்ணிடலாம், பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றது, அது கூட அவங்களுக்கு ஒரு தூண்டுதலா இருக்கு, அவங்களும் வந்துட்டு சூசைட் பண்றதுக்காக. அதனாலே வந்துட்டு இந்த பேண்டமிக் காலகட்டத்துல சூசைட் கேசஸும் நிறைய ஏறிட்டு இருக்கு. கண்டிப்பா அதுவும் ஒரு மன உளைச்சலுக்கான காரணம் தான் இல்லையா? almost about 50% of Malaysians இப்ப நம்ம சொன்னல ஃபைனான்சியல் கிரைசிஸ்ல வந்துட்டு go through பண்ணிட்டு இருக்காங்க. almost 50%, almost 50% சொல்லலாம், they are not sure how to
cope in this financial stress. This is also according to a survey. Almost 50% of people. ஒரு வேலை வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் வேலையில தான் இருப்பாங்க. சோ அடுத்த மாசம் சம்பளம் வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. சோ அந்த காலகட்டத்துல அவங்களுக்கு வேலை போச்சு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா அது வந்துட்டு மென்டலி பிசிக்கலி பாதிக்கப்படுவாங்களா? சோ இந்த ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ்னு சொல்லும்போது மென்டலி பிசிக்கலி வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு எவ்வளவு பாதிக்கிறாங்க அதை பத்தி கொஞ்சமா பேசிட்டோம். பட் விரிவா சொல்லணும்னா எந்த அளவுக்கு வந்துட்டு பாதிச்சிருக்கு? Okay, I think this is the most important element of our discussion today. ஏன்னா எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு நம்ம சொல்லும் போது I can try to discuss a few. இப்ப நம்மளோட மென்டல் ஹெல்த் பார்த்தோம்னா, பிகாஸ் நம்மளோட மென்டல் ஹெல்த் பாதிச்சாலே ஆட்டோமேட்டிக்லி நம்மளோட பிசிக்கல் ஹெல்த் வந்துட்டு பாதிப்பு வந்துடும். பிகாஸ் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலே கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு பின்னாடி அந்த நெக் பெயின் வரும், அப்புறம் ஷோல்டர் கிட்ட பெயின் வரும், பேக் பெயின் வரும். பட் நம்ம நினைப்போம் சம்டைம்ஸ் நம்மளுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிருது மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படி நம்ம யோசிப்போம். பட் ஆக்சுவலி நம்ம நினைக்கிற விஷயம் வந்துட்டு பாடி பெயின் காரணம் வந்துட்டு நம்ம டியூ டு அவர் பிசிக்கல் ஆக்டிவிட்டினால நம்ம நினைப்போம். ஓவரா நம்ம வேலை செய்யறப்போல இப்பெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சும்மா லைக் வீட்டுல உட்காந்துக்கிட்டு வேலை செய்யற ரொம்ப நேரம். ஆக்சுவலி த ட்ரூ ஃபேக்ட் இஸ் மென்டல் ஹெல்த் பாதிப்பு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா பாடிக்கு அது வந்துட்டு ஸ்ட்ரெயின் கொடுத்துரும். ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். அதனால த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் நவ் ஐ வுட் சே டியூ டு த பேண்டமிக் இஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த். அதை நீங்க சரிப்படுத்தினாலே of course you can become a better individual through உங்களோட mental health நீங்க பார்த்த மாதிரி இருக்கும், உங்களோட physical health பார்த்த மாதிரி இருக்கும். Okay, I'm coming back to your question. Okay, what happens இப்ப என்ன impact அப்படின்னு நமக்கு பார்த்தோம்னா, mental health of course it's directed or it's connected with the financial health இல்லையா? So ஒருத்தவங்களுக்கு financially if they are already down, definitely they will be keep thinking about it. ஒரு இடத்துக்கு போனா காசு வேணும், ஜாமா வாங்குறதா இருந்தாலும் சரி, நம்ம டிராவல் பண்ணாலும் சரி, ஃபியூல் வேணும். ஃபியூலுக்கு நம்மளுக்கு காசு தேவைப்படும், டோலுக்கு காசு தேவைப்படும். அண்ட் ஈவன் இஃப் வி ஆர் அட் ஹோம், வீட்டுல ஃபேமிலி மெம்பர்ஸ் க்ரோசரி ஜாமா ஐட்டம்ஸ் வாங்க சொல்லுவாங்க. இனி ஒன் ஆஃப் அவர் பேரண்ட்ஸ் வந்துட்டு ஓகே வேலை இல்லாம தற்சமயத்துல வீட்டுல இருக்காங்க. ஸோ நம்ம தான் வந்துட்டு ப்ராபப்ளி வி ஹேவ் டு பிரிங் அவர் பாக்கெட் மணி. எப்படி எந்த மூலையிலயும் நம்ம வந்துட்டு போய் வி கான்ட் எஸ்கேப். மணி இஸ் அ மஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால எந்த வேலையும் நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியாம ஆயிரும். ஒரு வேலைக்கு நம்ம போறோம், ஓகே லெட்ஸ் சே வெந்தீங்க, ஓகே டியூ டு இப்போ SOP வந்துட்டு கொஞ்சம் லூசன் பண்ணிருக்காங்க, இப்போ வந்துட்டு ஓகே நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரமா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் சிச்சுவேஷன் நான் சொல்றேன். பட் when we are going to meet our friends, we thought that we can have a good time. அங்கேயே போனா என்ன பத்தி எதை பத்தி பேச போறாங்க? அவங்க வந்துட்டு வேலையை பத்தி பேசுவாங்க, இப்ப நான் எப்படி ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கேன்னு பேசுவாங்க. they will keep discussing about it, and even if they are having fun, but back in behind their mind இந்த பண பிரச்சனை வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணலாம், என்ன பண்றது, என் ஃப்ரெண்டு பாரு சிரிச்சுட்டே இருக்கான், ஒருவேளை அவன் ஓகேவா இருக்கானோ, நம்மளுக்கு தான் இந்த பண பிரச்சனை இருக்கும். somehow we will relate. நம்மளோட ஃபைனான்சியல் இஷ்யூ வந்துட்டு நம்ம மைண்ட் கூட ரிலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆயிரும், அதிகமான ஸ்ட்ரெஸ் வந்துடும். அதிகமான ஸ்ட்ரெஸ் வரும்போது என்ன ஆயிருது, we will feel very anxious ஆயிரும், அதிகமான anxiety வந்துடும். anxietyனா ஒரு ஆள் பணம் பத்தி பேசுனா ஐயோ நம்மளுக்கு ஒர்க் ஆரம்பிச்சிடும், போச்சுட்டா ஐயோ காசை பத்தி பேசுறாங்க, பணம் பத்தி பேசுறாங்க. you start to sometimes shiver பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, அவாய்ட் பண்ணிடுவீங்க, இல்ல கொஞ்ச நேரம் something like that. அது வந்துட்டு it's already a sign that you are having a great level. A great level means a higher level of trouble or a higher level of worriness in yourself. அதுக்கு அடுத்த கட்டம் நீங்க பாத்தீங்கன்னா டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. டிப்ரெஷனுக்கு போனாதான் அவங்களுக்கே அறியாம அவங்கள எப்படி அவங்க ஹெல்ப் பண்றதுன்னு தெரியாம ஒரு சிச்சுவேஷன் தான், தட் இஸ் டிப்ரெஷன். அவங்களுக்கு அறியாமலே சில விஷயம் வந்துட்டு செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு தூண்டுதல் வந்துடும், ஒரு ட்ரிகர் வரும். ஆனா அவங்களுக்கே தெரியாது இது வந்துட்டு அவங்களா யோசிச்சதெல்லாம் இதுவா. சம்டைம் பிஹைண்ட் த மைண்ட் யூ மைட் திங்க் தட் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன். அந்த டைம்ல யோசிப்பீங்க. பட் நம்ம சுத்தி இருக்கிறவங்க வந்துட்டு நினைப்போம், நோ ஆஃப் கோர்ஸ் தட்ஸ் நாட் த ரைட் சொல்யூஷன் நம்ம சொல்லுவோம். பிகாஸ் நம்ம மென்டல் ஹெல்த் ப்ராபப்லி பெட்டர் தென் தட் பர்சன். சோ அந்த டைம்ல அவங்க எடுக்கிற முடிவு சரியா இல்லையான்னு யோசிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க இருப்பாங்க. தட்ஸ் வாட் வி கால் as the stages of நான் பிரீஃபா சொல்றேன்னா, it is the stages of mental health, how it is getting affected. So சில சமயம் இப்ப நம்ம பார்ப்போம், அது okay, I can also explain to you like some people வேற என்னால வந்துட்டு சைனா இருக்கலாம். இப்ப நான் வந்துட்டு மென்டல் ஹெல்த் வந்து பாதிச்சிருக்குன்னா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா கூட, நைட் வந்துட்டு நம்மளுக்கு தூக்கம் வந்துட்டு சரியான தூக்கம் இருக்காது. சில சமயம் நம்ம வந்துட்டு ரொம்ப யோசனையில இருப்போம். பட் ஆஃப்கோர்ஸ் நம்மளுக்கு நம்மளை பத்தி தெரியும் இல்லையா விஷா, இந்த நாள்ல நம்ம இவ்வளவு நேரம் தூங்குவோம், இத்தனை மணிக்கு நம்ம தூங்கிடுவோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பட் ஃபார் யூ உங்களுக்கே அப்ப பீப்பிள் they know the difference.
ஏன் இவ்வளவு நாள் நல்லா தூங்கிட்டு இருந்தோம், இப்பெல்லாம் தூக்கமே வர மாட்டேது, மைண்ட்ல நிறைய விஷயம் ஓடிட்டு இருக்கு. ஓகே, தட்ஸ் ஆல்ரெடி த ஃபர்ஸ்ட் சைன் மாதிரி, they can take note. That's already one of the signs. Yes. Other than that, சில பேர் வந்துட்டு வேலை விஷயம் பத்தி பேசும்போது, இல்ல ஃபேமிலியில வந்துட்டு ஒரு ஈவென்ட் செய்யும் போது பேசுவாங்க. பட் திஸ் பர்சன், அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துரும். அவங்க சில நேரம் வந்துட்டு அவங்க கிட்ட பேசுறதுக்கு வந்துட்டு முயற்சி பண்ணாம வேற டாபிக் சேஞ்ச் பண்ணிடுவாங்க அந்த பர்சன். பிகாஸ் அத பத்தி பேசினா எங்கடா நம்ம கிட்ட வந்துருவாங்களோ, நம்மளோட பணம் சம்பந்தப்பட்ட ஸ்டேட்டஸ் பத்தி கேட்டுருவாங்களோ, நம்ம வேலை விஷயமா கேட்டுருவாங்களோ, நம்ம எவ்வளவு நம்ம அம்மா அப்பா கொடுக்குறோம், நம்ம எவ்வளவு வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்றோம், நம்ம ஃபைனான்ஸ் வந்துட்டு நம்மளோட லைஃப், ஃபேமிலி லைஃப் அப்படின்னு கேட்டுருவாங்களோ, நம்ம கிட்ட அந்த கேள்வி வந்துரும்னு பயந்துகிட்டு அவங்களுக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அதனால டைவர்ட் பண்ணிடுவாங்க டாபிக்க. சோ இதெல்லாம் வந்து that's also another sign. And also sometimes you can see your family members or your friends, அவங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு எனர்ஜி லெவல் வந்துட்டு முந்தி மாதிரி இருக்காது. முந்திலாம் பார்க்கும்போது சம்டைம் ரொம்ப ஹைப்பா பேசுவாங்க, ரொம்ப ஜோவியலா பேசுவாங்க. பட் போக போக இந்த மாதிரி during this pandemic நம்ம நிறைய பேர் பார்க்கலாம், the எனர்ஜி லெவல் வந்துட்டு இப்ப டிஃபரெண்டா இருந்திருக்கும். சோ அவங்களுக்கு எனர்ஜி லெவல் வந்து டிஃபரெண்டா நம்மளுக்கே ஃபீல் பண்ணும். அவங்கள பார்க்கும் போதே நம்மளுக்கு ஆப்வியஸா தெரியும். சோ அவங்களுக்கே அவங்கள பத்தி தெரியும். முந்திலாம் நம்ம எப்படி பேசுவோம், இப்ப பாரு, முந்திலாம் வந்துட்டு சும்மா நினைச்சுக்கோ ஒருத்தவங்ககிட்ட வந்துட்டு எப்படி பேசுறோம், எப்படி வந்துட்டு நம்ம அவங்கள அப்ரோச் பண்றோம். பட் இப்பெல்லாம் வந்துட்டு யாருமே பார்க்க நம்மளுக்கு பிடிக்காது, ரூம்குள்ளே இருக்கணும்னு தோணும், போனே பாய்ச்சிக்கு இருக்கணும்னு தோணும். தட்ஸ் ஆல்ரெடி a sign, விஷா. இப்பெல்லாம் நம்ம ரூம்குள்ளே உட்காந்துட்டு போன் பாய்க்கிறதே வந்துட்டு we think that we need our me time. அந்த மீ டைம் சொல்றது சம்டைம்ஸ் அதை மிஸ் இன்டர்பிரேட் பண்ணிடுறாங்க. மீ டைம் வந்துட்டு ஆஃப்கோர்ஸ் தேர் ஆர் வேரியேஷன், பட் ஆஃப்கோர்ஸ் இப்ப டெக்னாலஜி வந்துட்டு எல்லாமே போன்ல வந்துட்டு அவங்க பார்க்க முடியும். ஆஃப்கோர்ஸ் தட் இஸ் பார்ட் ஆஃப் மீ டைம். பட் சில பேருக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியாம ரூம்லயே உட்காந்துட்டு போன் பாய்க்கிறது மீ டைம் மிஸ் இன்டர்பிரேட் பண்ணனால they didn't know that they are actually draining themselves. என்ன விடுங்கடா சாமி, எனக்கு நான் யார் இதுக்கும் போல என்ன தனிமையில விட்டுருங்க. அதுவும் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்க சொல்றீங்களே, this is not me time. Yes, that is definitely not a me time. Staying away from others. Yes, just staying away. முடிஞ்சா யாரையும் என்ன பார்க்க வேணாம், எனக்கா தோணும் போது நான் வரேன் பேசுறேன். சோ அதுவே வந்து அவங்க கண்டினியூஸா பண்ணும்போது என்ன ஆயிருது, they will become more stressful, more depressed. So இதெல்லாம் ஒரு சைன். அதுதான் நான் சொல்றேன். இப்ப ரூம்குள்ளேயே உங்க ஃபேமிலி மெம்பர் இருந்து போன் பாய்ச்சிக்கிட்டு அப்படி இருந்தாங்கன்னா, I would say okay, later definitely we will talk about it. I mean, I'm just saying அதெல்லாம் நம்ம டேக் நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். போக போக நம்மளுக்கு என்ன தெரியுமா, we won't realize, but போக போக one of the days they might come out of the room and they say okay, நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன். அந்த வெளியே போயிட்டு வரும்போது we never know, we want to do like sometimes we want to just லைக் ஃப்ரெண்டு கூட போயிட்டு திரும்ப ட்ரக் அன்னைக்கு ஒரு வாட்டி சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி நம்ம எடுக்கலாம், நான் ட்ரை பண்ண போறேன். உங்களுக்கு தெரியாது இது நடக்கிறதுக்கு ஹையர் சான்சஸ் இருக்கு. பிகாஸ் ஒன் ஆஃப் தோஸ் டேஸ்ல வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட் சொல்லியிருந்திருப்பாங்க, இது எடுத்தனால எனக்கு இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணிருக்கு, நல்லா இருக்கு, நீ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி. ஆனா நம்ம வந்துட்டு நோ, இட்ஸ் நோ ஃபார் மீ நம்ம சொல்லியிருந்திருப்போம். பட் இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல என்ன ஆயிரும், நம்மளே அறியாம ஒரு புஷிங் ஃபேக்டர் வந்துட்டு நம்ம அவங்கள அப்ரோச் பண்ணி போறோம். ஒரு வாட்டி சொன்னேன், ஐ திங்க் இப்ப எனக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கு, ஜஸ்ட் ட்ரை தான் பண்ண போறேன் நம்ம சொல்லுவோம். அதுவே ஒரு ஹேபிட் ஆயிரும். சோ இதுதான் அந்த ஸ்டேஜஸ் நான் சொல்ல வரேன் விஷா. தட் இஸ் அபவுட் த மென்டல் ஹெல்த். I was focusing on mental health. And physical health னு பாத்தீங்கன்னா விஷா, அதிகமான தலைவலி, that is the most common sign I would say. அதிகமான தலைவலி வரும். ஏன்னா ரொம்ப அதிகமான யோசனையா இருந்ததுன்னா நம்ம மண்டை வந்துட்டு ஒரு மாதிரி நம்மளுக்கே வந்துட்டு கிராம்ப் பண்ற மாதிரி இருக்கும். அதிகமான தலைவலி. எனக்கே பர்சனலா வந்துட்டு சம்டைம்ஸ் முந்திலாம் யூனிவர்சிட்டி டேஸ்ல வந்துட்டு ஐயோ பிரசன்டேஷனா அப்படின்னு ஒரு டே வரும் பாருங்க, அதுக்கு ஒரு 5 minutes தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கையில ஷிவ பண்ண ஆரம்பிச்சிரும். முக்கியமா வயிறு வலிக்கும், கலக்கும், பட்டர்ஃப்ளை ஃப்ளையிங் ஃபீலிங் அதெல்லாம் இருக்கும். சோ அது இட்ஸ் a sign of stress. பட் நான் என்ன சொல்றேன், இப்ப இந்த சிச்சுவேஷனுக்கு நான் எப்படி I'm trying to connect is, உங்களுக்கு இதெல்லாம் நார்மலா இருக்காது, பட் இப்ப இதெல்லாம் வருதுன்னா that is already a sign, which means there's a sign of stress. சில பேருக்கு மைக்ரேன், இன்னும் இவ்வளவு நாள் நம்மளுக்கு மைக்ரேன் இருந்தது இல்லையா, ஒத்த தலைவலி சொல்லுவாங்க இல்லையா, மைக்ரேன். அப்புறம் நம்மளுக்கு ஹார்ட் சம்பந்தமான இஷ்யூஸ், ஹார்ட் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும். டயபெட்டிக் பேஷண்ட் வந்துட்டு இன்னும் அதிகமான டயபெட்டிக் லெவல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு டியூ டு ஸ்ட்ரெஸ். they won't know sometimes. டயபெட்டிக் பேஷண்ட் வந்துட்டு அதிகமா அவங்கள வந்து டேக் கேர் பண்ணிக்கிற காலகட்டம் தான் இது. நம்ம அஃப்கோர்ஸ் நம்ம வீட்டுல இருப்போம், நம்ம சாப்பாடு தானே சாப்பாடு தானே டேக் கேர் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க.
there is another part where you have to take care, which is உங்களோட mental health. உங்க mental health வந்து ரொம்ப லோவா இருந்ததுன்னா diabetic people you will get more affected, easily affected. So அதெல்லாம் நீங்க பேசிக்கலி காலையில செக் மென்டலி நம்ம ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆகுறனால அதனால வந்துட்டு பிசிக்கலி வந்துட்டு நம்ம உடல்ல வந்துட்டு மாற்றங்கள் வருது இல்லையா? கரெக்ட். சரி சமிதா, நீங்க வந்துட்டு இந்த பிசிக்கலி மென்டலி வந்துட்டு எப்படி பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை விவரிச்சீங்க. மிக்க நன்றி. adding to that, இந்த காலகட்டத்துல நீங்க சொல்லும் பொழுது ஒரு ஆளு வந்துட்டு பைனான்சியல் ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துருது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இந்த காலகட்டத்துல அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், மனைவி, நண்பர்கள் வந்துட்டு எவ்வளவு சப்போர்ட்டிவா அவங்க வந்துட்டு தனிமையில இருக்காங்கன்னா சம்திங் இஸ் கோயிங் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்ப உறுப்பினருக்கு கண்டிப்பா கொஞ்சமாவது ஃபீல் பண்ண இவன்ட்டு அப்நார்மலா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சப்போர்ட் வந்துட்டு எப்படி இருக்கணும்? இப்ப அவங்க தனியா இருக்காங்கன்னா அவங்களை எப்படி அணுகிறது, அத பத்தி சொல்லுங்க. Okay, that's a good question, Visha. Okay, family-na, all of us know that அவங்க தான் வந்துட்டு the core in everyone's life. Of course, நம்மளுக்கு friend இருப்பாங்க. சில பேர் வந்துட்டு they give priority for their friends compared to family. It depends on each individual. But நம்மளோட பேஸ் வந்துட்டு எப்பயுமே ஒரு ஃபேமிலி தான். ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியாத விஷயம் ஃபேமிலிக்கு தெரியும், ஃபேமிலிக்கு தெரியாத விஷயம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும். பட் நம்ம கூட இருக்கிறவங்க வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு the family members. சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க, பட் பேசிக்லி I'm talking about Asian culture, we all live with our family mostly. ஸோ என்ன நடக்கும்னா ஃபேமிலிக்குள்ள முதல்ல ஒவ்வொருத்தவங்களும் எப்படி இருக்காங்கன்னு பார்க்க வேண்டியது வந்துட்டு நம்மளோட கடமைன்னு தான் நான் சொல்லுவேன். We have to play a good role in that sense. ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்ததுன்னா லைக் விஷா நீங்க சொன்ன மாதிரி all of a sudden you think someone is keep குவாரண்டைன் வந்துட்டு கோவிட் இருக்கிறதுனால தான் குவாரண்டைன் பண்ணணும். ஆனா இப்பெல்லாம் குவாரண்டைன் வந்துட்டு கோவிட் இல்லாமலே ரூம்ல குவாரண்டைன் பண்ணிக்கிற some individuals or some family members இருக்காங்க. But we have to take a serious note on that தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த சேஞ்சஸ் ஏன் வந்திருக்குன்னு நம்ம தான் as a family member we have to tackle this. சரி கொஞ்ச நாள்ல வந்துட்டு அவரா வந்து சொல்லுவாரு, அவனா வந்து சொல்லுவான், அதுவா வந்து சொல்லும் அப்படின்னு நினைக்கிறோட before it is too late we approach. அதுதான் the first step. ஏன் இப்பெல்லாம் வந்துட்டு நான் பாக்குறேன் நீ வந்துட்டு I can see that you look quite down. முந்தைய வந்துட்டு கொஞ்சம் இங்க வெளியே வந்துட்டு கொஞ்சம் பேசிக்கிட்டு இருப்பேன், பட் இப்பெல்லாம் வந்துட்டு you spend most of the time in the room. Is there anything that you want to share? என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்க கூடாது. என்ன பிரச்சனை கேட்டாலே சொல்ல வேண்டிய பிரச்சனை வந்துட்டு அவங்க சொல்லாம போயிருவாங்க. அது ட்ரிகர் பண்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? Of course. சோ அதனால நம்ம கேக்குற விதத்துலயும் இருக்கு. உனக்கு இப்ப ஷேர் பண்றதுக்கு ஏதோ என்ன சொல்றது, இஃப் யூ டோன்ட் மைண்ட், அது என்ன சொல்லுவாங்க லைக் இப்போ உனக்கு ஷேர் பண்றதுக்கு தயக்கம் இல்லைன்னா நான் கேக்குறதுக்கு ரெடியா இருக்கேன், எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். ரிலாக்ஸ் as a mother, ஓகே நான் எல்லா வீட்டு வேலையும் முடிச்சிருக்கேன், சோ உனக்காக தான் நான் இங்க வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலான்னு இருக்கேன். உனக்கு தயக்கம் இல்லைன்னா சொல்லியா, அம்மா அங்க காது கொடுத்து கேக்குறேன். உனக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுதா, பிரச்சனைன்னு வேர்ட் யூஸ் பண்ண வேணாம், நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். உனக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுதுன்னா அம்மா அங்க இருக்கேன் சொல்லியா, இல்ல அம்மா கிட்ட நீ சொல்றதுக்கு வந்துட்டு கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு, அது அப்பாட்ட சொல்ற வேண்டிய விஷயம் அந்த மாதிரி நினைச்சுன்னா நீ சொல்லி அப்பா கிட்ட நான் சொல்றேன், இல்லாட்டி நீ அப்பா கிட்ட போய் வேணும். பட் புட் a step there. ஒரு ஸ்டெப் எடுத்துருங்க. அட்லீஸ்ட் திஸ் பர்சன் நினைச்சாங்கன்னா, யாருமே நம்ம கிட்ட ஒண்ணுமே கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சாங்கன்னா அட்லீஸ்ட் someone put a step. The mother put a stepனால அங்க அம்மா கிட்ட சொல்லினா கூட he is giving option. அப்பா கிட்ட கூட நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் போது ஓ ஓகே அப்படின்னு ஒரு தாட் வந்துட்டு நீங்களே ஓபன் அப் பண்ணி கொடுக்குறீங்க. அந்த மைண்ட் வந்துட்டு க்ளோஸ்ட் ஆயிருக்கும். யாரையும் நம்ம பிளேம் பண்ண முடியாது இந்த சிச்சுவேஷன்ல. தட் பர்சனையும் பிளேம் பண்ண முடியாது, பேரண்ட்ஸும் பிளேம் பண்ண முடியாது. இட் இஸ் ஜஸ்ட் தட் how you want to play your role. True. So so it is important to keep the family members note about each other's behavior, their behavior, their attitude. And ஒரு விஷயம் வீட்ல செய்யறீங்கன்னா இல்ல ஒரு விஷயம் நம்ம வீட்ல வந்துட்டு நம்ம want to organize something, keep updating each family members. ஏன்னா நம்ம நினைப்போம் அவன் தான் ஒண்ணுமே வீட்டுல வரான் போறான், நம்மளுக்கு வந்துட்டு எதுவுமே சரியா அப்டேட் பண்றதுல, அவன் விஷயமே அவன் அப்டேட் பண்றதுல, அப்புறம் என் வீட்டு விஷயம் அப்டேட் பண்ணோம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதோட as a family member I would say it is our responsibility and our role to keep updating each other. So நம்ம வந்துட்டு அப்டேட் பண்றதுனால that person
who never updates before this, probably ஒரு family member எல்லாமே நம்ம கிட்ட இது வந்து அப்டேட் பண்றாங்க, நம்ம தான் இனிமேல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். we are giving a hint or probably we are opening up the mind to another person. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பேண்டமிக்ல. ஆனா விஷா, நீங்க அதை கேட்டிருந்தீங்க எக்ஸாக்ட்லி வந்துட்டு what the family members வந்துட்டு can do. நான் இப்ப சொன்ன மாதிரி தான். So generally வந்துட்டு what I would say is let your family members to express their concerns. அதுக்கு ஒரு ஸ்பேஸ் நீங்க தான் கிரியேட் பண்ணணும். ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும். சாரி டு இன்டரப்ட் சமிதா, நான் படிச்ச ஒரு விஷயம் வந்துட்டு ஒன் ஆஃப் தி சொல்யூஷன் சொல்ல போனா அப்ரோச் விதம் வந்துட்டு சில பேர் வந்துட்டு கம்யூனிகேஷன் பேசும்போதே வந்துட்டு லவுடா பேசுவாங்க. அது வந்துட்டு மிஸ் இன்டர்பிரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால இப்ப நானே வந்துட்டு தனிமையில இருக்கும்போது என்கிட்ட யாராவது ஐயோ ஓகேன்னு கேட்டாலே வந்துட்டு நான் மனம் இறங்கிடுவேன். Okay, somebody is there to care for me. Whoever it is, I think when you're sending a message like are you okay, and the emojis வந்துட்டு நம்ம வந்துட்டு அது எவ்வளவு ஒரு கம்யூனிகேஷன் டூலா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பயன்படுத்தினவங்களுக்கு தெரியும். சம்டைம்ஸ் அந்த ஹக்கிங் இமோஜி, அந்த கிரைங் இமோஜி வந்துட்டு the emoji speaks, you know. இது வந்துட்டு நான் ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சேன், அதை ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். சில பேர் வந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க, இவங்க கிட்ட மனுஷன் பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. அது வந்துட்டு சம்டைம்ஸ் ஓகே நீங்க பேச முடியல, இவங்க கிட்ட மனசு பேச முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐயோ ஓகே நீங்க வாட்ஸ்அப் கூட பண்ணி பேசலாம்னு நான் நினைக்கிறேன். Yes, yes. So true. Go ahead, Samita. Yeah, that is another way of approaching. You know, face to face நம்ம approach பண்ணலாம் கூட, but the important matter என்னன்னா we put a step. ஒரு step எடுத்துறணும். Either face to face or like what you have suggested or WhatsApp message. Are you okay? That means a lot for some people, truly. And also நம்ம என்ன பண்ணலாம், இப்ப பேண்டமிக் காலகட்டத்தினால we don't spend so much of time outside இல்லையா, எல்லாம் இன்டோர் ஆவறனால, so make use of this time to have fun with the family members. I would say this is the most essential part of all. In the family fun ஒன்னு create பண்ணனால I would say anything that's happening during this pandemic, everything can be just resolved. Even though அங்க ஒரு solution இல்லாத மாதிரி இருக்கும், but I tell you every issue in our life there's always a solution. So family members நம்ம connect, family கூட நம்ம you know we are trying to connect each other better means so நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு பின்னாடி வந்துட்டு நம்மளோட அம்மா இருக்காங்க, நம்மளுக்கு பின்னாடி ஒரு அக்கா இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க. You try to connect better. The more you are connected, the more you are knowing about each other and the more open you are within your family members. அதனால எந்த ஒரு இஷ்யூ அந்த not only about this financial issue, எந்த இஷ்யூவா இருந்தாலும் you would try to discuss, and as a family they would bring up with a decision or conclusion or any discussion. It depends. ஆனா அது ஒரு சொல்யூஷன் இல்லைன்னா கூட at least there is a space for you to speak out about what you have in your mind or your heart. ஒரு ஸ்பேஸ் இருந்ததே ஒரு பெரிய விஷயம். இப்ப வந்துட்டு ஸ்பேஸ் இருக்கிறதே சில பேருக்கு வந்துட்டு ஒரு சேலஞ்சா இருக்கு. யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஃபேமிலி மெம்பர் கிட்ட ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னா I think that is the best and make use of it. Then that's my suggestion. ஓகே சமிதா, இந்த பேண்டமிக் காலகட்டத்துல ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ் இது வந்துட்டு ஒரு ஆளை எப்படி பாதிச்சிருக்கு மென்டலி அண்ட் பிசிக்கலின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசணும். ஓவராலா அதுக்கு சில சொல்யூஷன் நம்ம பேசணும். பட் ஓவராலா வந்துட்டு இதை எப்படி நான் எதிர்கொள்றது அப்படின்னு கேட்டா as a counselor உங்களுடைய அட்வைஸ் என்னன்னு சொல்லுங்க. Okay, as a counselor my suggestion is always there is a stigma in this community. என்னன்னா நம்மளுக்குன்னு ஒரு விஷயம் நடக்கும்போது நம்மளுக்கு யாருமே இல்லைன்னு யோசிக்கிறத வந்துட்டு ரொம்ப unfair தான் நான் நினைப்பேன். Because of course family members sometimes there is no space நம்ம சொல்லலாம். or sometimes friends வந்துட்டு அவங்களுக்குன்னு சில வேலை இருக்கணும்னு அவங்க கேட்காம காது கேட்காம இருக்கலாம். சுத்தி இருக்கிறவங்க வந்துட்டு என்ன சிச்சுவேஷன் இருப்பாங்கன்னு தெரியல, நம்மளோட விஷயத்த சொல்லி அவங்கள பாதர் பண்ண நம்ம யோசிக்கலாம். But there's always a counselor there. Okay, counseling profession create பண்ணதே வந்துட்டு to guide people to see some light in their life, or we can actually provide some alternatives for you, because sometimes உங்களுக்கு மைண்ட் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ்டா இருக்குங்களா, இந்த சிச்சுவேஷன் என்ன பண்றதுன்னு தெரியாம. of course when you come for a counseling session we can bring up some so not to say solutions, some strategies நான் சொன்ன மாதிரி. so அங்க இருந்து நீங்க வந்துட்டு you can make more decisions like இவ்வளவு ஆப்ஷன் இருக்கு, இவ்வளவு நாள் நம்மளுக்கு தெரியாம போயிருந்திருக்கு. so அது ஒரு சின்ன ஓப்பனிங் மாதிரி you can have in a counseling session. Any counseling session that you go, a counselor is always there to guide you, and most importantly anything that you're discussing,
ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்டா நான் பாக்குறேன். as a counselor I myself எனக்கு இது ரொம்ப பிடிச்ச விஷயம். நீங்க கவுன்சிலிங்க்கு வரீங்கன்னா நம்ம பேசுற விஷயம் வந்துட்டு நம்மக்குள்ள மட்டும்தான் இருக்கும். unless it is health harming, சம்டைம்ஸ் சூசைட் பத்தி பேசிருந்திருப்பீங்க, அந்த மாதிரி விஷயம் தான் இருந்தா of course அந்த சேஃப்டி சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி டேக் கேர் பண்ணிக்கணும் as a counselor I will have all these alternatives. But other than that, நீங்க எது பேசினாலும் வந்துட்டு as a counselor we don't have the rights to bring it out. யாருக்கிட்ட நம்ம சொல்லக்கூடாது, சொல்லுறதுக்கும் நம்மளுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. அதுதான் எங்களோட ஆக்ட், கவுன்சிலிங் ஆக்ட்ல அது போட்டிருக்கு. அதையும் மீறி நம்ம சொல்லிட்டோம்னா அது நம்ம வந்துட்டு நம்மளோட ஆக்ட்ல இருந்து மீறி செஞ்ச ஒரு விஷயம் ஆயிரும். சோ அது வந்துட்டு இட் இஸ் ராங். அது நான் ஏன் அழுத்தமா சொல்றேன்னா, some people you think கவுன்சிலர்கிட்ட போனா மட்டும் அவங்க நம்ம விஷயம் வந்துட்டு தெரியும், எங்க அம்மா தெரியும் அவங்களுக்கு, அவங்க கிட்ட சொல்லிட மாட்டாங்களா, நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க ஒரு நாளைக்கு. No, we are actually providing a professional counseling service. So இத வந்துட்டு நீங்க ஒரு அப்ரோச்சா எடுத்து தைரியப்படுத்தி உங்களை come to a counseling service so that you can also help yourself, and through this service உங்களுக்கு வந்துட்டு லைஃப் எந்த அளவுக்கு டைரக்ஷன் கொண்டு போகணுமோ அந்த ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு கிடைச்சனே you can probably lead a better or organized life அப்படின்னு சொல்றேன். ஓகே சமிதா, நிறைய விஷயங்களை நம்ம பேசணும் இந்த செஷன்ல. தேங்க்யூ சோ மச். இது வந்துட்டு நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தேங்க்ஸ் டு யூ சமிதா. மோஸ்ட் வெல்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி விஷா. சரி, இந்த பேண்டமிக் காலகட்டத்துல நிறைய பேர் வந்துட்டு ஏற்கனவே சொன்னபடி பொருளாதாரத்துல பாதிக்கப்பட்டிருப்பீங்க, அதனால மன உளைச்சலுக்கும் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. முடிஞ்சா வந்துட்டு யாராவது அப்ரோச் பண்ணி, உங்க ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ வந்துட்டு அப்ரோச் பண்ணி எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு மனம் விட்டு பேசினாலே உங்க மனசுல உள்ள கவலைகள் தீர்வதற்காக வாய்ப்புகள் இருக்கு. சரி, என்னால முடியல, நான் யாருக்கிட்டையாவது பேசணும், யாருமே என் கூட இல்லை, யாருமே எனக்கு காது கொடுத்து கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு யாராவது கவுன்சிலர்ஸ் அப்ரோச் பண்ணி சொல்யூஷனை தேடுங்க. when there is a problem there is a solution. so நீங்க தான் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வை கண்டுபிடிக்க முடியும். இதோட சொல்லி விடைபெறுகிறேன். நான் விஷா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அவள்.